திமுக ஆனா அவரே 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புல ஈடுபட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்க வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையா இருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். முதல்வர் தொடர்ச்சியா கடிதம் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னு எழுதியிருக்காரு. பேருக்கு எழுதுறாரு, பேருக்கு எழுதுதாங்க. ஏங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க? எவ்வளவு நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சொல்லிருக்கோம், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 14,000 கோடி கொண்டு வந்திருக்கோம். அண்ணா திமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சது. அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க. இந்த ஆண்டு கூட அந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது. 990 கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுவிக்கப்படுதுன்னு. ஆனால் கிடப்பில் போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அண்ணா திமுக கொண்டு வந்த அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடம் பெறப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக முடக்கியிருக்கிறாங்க. இது 14,000 கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே. ஆனால் மத்திய அரசுல எந்த திட்டம் வழின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்க சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. போர்ட் நிறைய நிதி கொடுத்திருக்கிறாங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறாங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனா இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தினால பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 சாலைகளுக்கு நாங்கள் அங்கே அனுமதி வாங்கணும். கிடப்பிலேயே போட்டு 5 வருஷம் கிடப்பில் கிடக்குது. அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆனா வேணுமென்னே திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883778. இமெயில் advttanditv@dttv.in.